Welcome to Cctv Electronics Card Channel. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அனலாக் கேமராவோட பேக்கேजेस CCTV பேக்கேजेस என்னென்ன இருக்குன்னு நம்ம உங்களுக்கு சொல்ல போறோம். சோ அனலாக் கேமரால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் வச்சிருக்கோம் 2 மெகாபிக்சல் 5 மெகாபிக்சல். சோ நம்ம ஒரு 4 கேமரா செட்ல உங்களுக்கு என்னென்ன வரும்னு சொல்றோம். ஒரு 4 கேமரா செட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 கேமராஸ் வரும். எய்தர் இன்டோர் அவுட்டோர் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். அவுட்டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேமரா வந்து சாம்பிள் தான் இங்க வச்சிருக்கோம். மெகாபிக்சல் டு மெகாபிக்சல் பாடி வந்து மாறும். இது வந்து அவுட்டோர் கேமரா. அவுட்டோர் வந்து மழை தண்ணி படலாம். இது வந்து இன்டோர் கேமரா. இன்டோர் வந்து மழை தண்ணி வந்து படக்கூடாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 78 டிகிரி ஆங்கிளில் உங்களுக்கு வந்து கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து டிவிஆர். இப்போ 4 கேமரா செட் எடுத்தீங்கன்னா இது மாதிரி 4 சேனல் டிவிஆர் வரும். இது வந்து ஆக்சுவலாக 8 சேனல் டிவிஆர். 4 கேமரா எடுத்தீங்கன்னா 4 சேனல் டிவிஆர் வரும். நீங்கள் வந்து 5 கேமரா எடுத்தீங்கன்னா 8 சேனல் டிவிஆர் வரும். இதே நீங்கள் 8 கேமராக்கு மேலே போனீங்கன்னா அதாவது 9 கேமராஸ் 10 கேமராஸ் எடுத்தீங்கன்னா 16 சேனல் டிவிஆர் வரும். டிவிஆர் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 4, 8, 16 அப்படியே உங்களுக்கு போயிட்டு இருக்கும். 4க்கு மேலே போனீங்கன்னா 8 சேனல், 8க்கு மேலே போனீங்கன்னா 16 சேனல் டிவிஆர் வரும். டிவிஆரில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போர்ட் பிஎன்சி போர்ட் கொடுப்பாங்க. இது வந்து ஆடியோக்கு இங்கே வந்து உங்களுக்கு லேண்ட் கேபிள் போடலாம், விஜே கேபிள் போடலாம், 2 யூஎஸ்பி இது மாதிரி உங்களுக்கு டிவிஆர் வரும். டிவிஆர்னு டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இதில் வந்து ஐபி கேமரா போட முடியாது. ஒன்லி அனலாக் கேமரா மட்டும் தான் போட முடியும். அப்புறமா எஸ்எம்பிஎஸ். ஸோ நீங்கள் என்ன சேனல் எடுக்கிறீங்க இது வந்து 4 சேனல் எஸ்எம்பிஎஸ். இதே நீங்கள் 4க்கு மேலே போனீங்கன்னா 8 சேனல் எஸ்எம்பிஎஸ் வரும். 8க்கு மேலே போனீங்கன்னா 16 சேனல் எஸ்எம்பிஎஸ் வரும். எஸ்எம்பிஎஸ் ஓட இது இங்கே தான் வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு பிஎன்சி டிசி. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இதில் 2 போர்ட் இருக்கும். ஒன்று வந்து பிஎன்சி எதுக்குன்னா வீடியோ வருதுக்கு பிஎன்சி. ரெண்டாவது வந்து எதுக்குன்னா டிசி வந்து பவர் சப்ளைக்கு. ஸோ ஒரு கேமராக்கும் பார்த்தீங்கன்னா 2 பிஎன்சி ஒரு டிசி தேவைப்படும். ஒரு எண்டு வந்து எஸ்எம்பிஎஸ்ல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா பிவிசி சர்ஃபேஸ் பாக்ஸ். கேமரா மாட்டுறதுக்கு முன்னாடி இது மாதிரி சர்ஃபேஸ் பாக்ஸ் அடிச்சு இதுக்கு மேலே தான் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த பிஎன்சி கனெக்டர் ஸ்பின்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே வந்து போயிடும். இந்த சர்ஃபேஸ் பாக்ஸ் 4 கேமரானா 4 பாக்ஸ் கொடுப்போம். டிபெண்ட் அப்பான் உங்களுக்கு எத்தனை கேமரா ஒரு கேமரா கூடும்போது பிஎன்சி டிசி கேமரா சர்ஃபேஸ் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கூடும். அடுத்தது ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம 4 கேமரா வரைக்கும் 500 GB கொடுப்போம். 5 கேமராக்கு மேலே போச்சுன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுப்போம். இது உங்களோட பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் வந்து எங்கள் வெப்சைட்லேயே கிளியர் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கேமரா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 15 to 20 GB வரைக்கும் எடுக்கும். இன்கேஸ் ஒரு 500 GB ஹார்ட் டிஸ்க் போட்டிங்கன்னா 4 கேமரா போகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 GB எடுக்கும். 80 GBனா உங்களுக்கு 7 நாள் வரைக்கும் அதிகபட்சம் என்னென்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து வரும். அதுக்கப்புறமா கேபிள் வந்து 3+1 CCTV கேபிள் நம்ம வந்து கொடுத்துரும். ஸோ இது மாதிரி ஒரு காயில் கேபிள் கொடுப்போம். 90 மீட்டர் காயில் கேபிள் கொடுப்போம். நீங்க பேக்கேஜ் எது எடுக்கிறீங்களோ எங்க பேக்கேஜ் கண்டென்ட்ஸ்லயே ஒரு இதுலயும் கொடுத்துருவோம். எத்தனை மீட்டர் கேபிள் கொடுக்குறோம். 3 கேமராக்கு தனியாக கேபிள் வரும், 4 கேமராக்கு தனியாக கேபிள் வரும். இதெல்லாம் எங்களோட பேக்கேஜ் லிஸ்ட்ல போய் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியரா இருக்கும். பேக்கேஜ் தாண்டி எனக்கு வந்து ஒன்று நீங்கள் முழுசா காயில் வாங்கலாம். முழு காயில் வாங்கினீங்கன்னா 1500 rupees வரும் 3+1 CCTV கேபிள். இல்லை எனக்கு முழுசா வேண்டாம் லூஸ்ல வேணும்னா 20 rupees per மீட்டர் நம்ம லூஸ்ல சார்ஜ் பண்ணுவோம். இன்கேஸ் உங்க 4 கேமரா பேக்கேஜுக்கு ஒரு 90 மீட்டர் கொடுக்குறோம்னா 90 மீட்டருக்கு மேலே தேவைன்னா நீங்கள் per மீட்டர் 20 rupees கொடுத்து வாங்கலாம். ஆர் 90 மீட்டர் கேபிள் ஃபுல்லாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட 1500 rupees வந்து வரும். ஸோ இதெல்லாம் இந்த கேமரா கண்டென்ட்ஸ் நீங்கள் எங்கிட்ட கேமரா என்கொயரி பண்ணீங்கன்னா இது மாதிரி பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவோம். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கும். இப்போ இதில் காமிக்கிற பாருங்க 4 கேமரா செட்டில் 4 கேமரா 4 சேனல் டிவிஆர் 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் 500 GB ஹார்ட் பிவிசி பாக்ஸ் பிஎன்சி டிசி 90 மீட்டர் கேபிள் வரும். ஸோ 5 கேமரா போடணும் ஆட்டோமேட்டிக்காக டிவிஆர் வந்து 8 சேனலாக மாறிடும். இது மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்போம். எக்ஸஸ் கேபிள் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 20 rupees per மீட்டர் வரும். இப்போ சொன்னால அது இது போக இந்த செட்டு போக உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த செட்டப் இந்த டிவிஆர் இந்த எஸ்எம்பிஎஸ் ஹார்ட் டிஸ்க் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எய்தர் இது மாதிரி ஒரு டிவிஆர் ரேக் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நம்ம பேக்கேஜில் இது வராது. இது அடிஷனல் டிவிஆர் ரேக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரேக்கோட காஸ்ட் 1200 rupees. இது நம்ம வெப்சைட்ல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு. எய்தர் இது மாதிரி ரேக் நீங்க எடுக்கலாம். ரேக் வந்து நாங்க மாட்டி இருக்கிறது சாம்பிள் கூட காமிக்கிறோம். அந்த லாஸ்ட்ல நாங்க வந்து ரேக் மாட்டி இருக்கோம் பாருங்க. ஸோ அது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் ஒரு ரேக் மாட்டி அதுக்குள்ள கேபிள் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல மானிட்டர் வராது. உங்களோட டிவி கொடுத்தீங்கன்னா டிவியில நீங்க கனெக்ஷன் பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவங்க வீட்டில் ஏற்கனவே டிவி வச்சிருப்பாங்க. அப்போ என்ன இந்த செட்டப் எல்லாமே ஒன்று இது மாதிரி ரேக் நீங்க வாங்கி அதுக்குள்ள வைக்கணும். அப்படி ஏதாவது செல்ஃப் கொடுத்தீங்கன்னா அந்த செல்ஃப்ல அங்கே வச்சிரும். எங்க நாங்க வைக்கிறோமோ அங்கே பிளக் பாயிண்ட் வேணும். நீங்க ஸ்பைக் பஸ்டர் அது மாதிரி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா பிளக் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்போம். எங்கிட்ட இது மாதிரி ஸ்பைக் பஸ்டர்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து பிளக் பாயிண்ட்ஸ். இது மாதிரி பிளக் பாயிண்ட் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த பிளக் பாயிண்ட் வந்து அவங்களே அடிச்சு இதில் பவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளக் பாயிண்ட் இந்த டிவிஆர் ரேக்கு இது எல்லாமே அடிஷனல். அது போக HDMI கேபிள் வேணா HDMI கேபிள் இருக்குன்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் டிவி வச்சிருந்தீங்கன்னா இந்த டிவிஆர்லேருந்து ஒரு HDMI கேபிள் போட்டு உங்கள் டிவியில் கொடுப்போம். பாஸ்
ஸோ நம்ம டிவிஆரில் வந்து இங்கே HDMI கேபிள் இங்கே மாற்றுவதற்கு பாருங்கள். இதில் வந்து நம்ம டிவிஆருக்குள்ளே HDMI கேபிள் வரும். HDMI கேபிள் அடிஷனல் தான் வாங்கணும். வாங்கிட்டு நீங்கள் டிவியில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா டிவியில் இங்கே பின்னாடி வியூ தெரியுது பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு வந்து வியூ உங்களுக்கு தெரியும். எல்லா கேமராஸும் வியூ தெரியும். அதே மாதிரி நம்ம கிட்ட வந்து எல்லா மெகா பிக்சல் நீங்கள் கிளாரிட்டி பார்க்கணும். டேரெக்டாக நம்ம ஷோரூமுக்கு வரலாம். ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா கிளாரிட்டி வீடியோ எல்லா மெகா பிக்சல் அனலாக் ஐபிக்கு எல்லாத்துக்குமே நம்ம கிளாரிட்டி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லை எங்கள் வெப்சைட்லேயும் நாங்கள் கிளாரிட்டி வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன மெகா பிக்சல் கிளாரிட்டி வேணும்னா எங்கள் வெப்சைட்லேயே போனீங்கன்னா 2MP அனலாக், 5MP அனலாக், 4MP IP, 8MP ஐபின்னு எல்லாத்துக்குமே நம்ம கிளாரிட்டி வீடியோ வச்சிருக்கோம். அந்த கிளாரிட்டி வீடியோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கிளாரிட்டி வேணும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி HDMI கேபிள் அடிஷனல் வேணால் வாங்கிக்கணும். லேண்ட் கேபிள் வந்து எதுக்குன்னா நம்ம டிவிஆர் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ண முடியாது, த்ரூ லேண்டில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். இங்கே லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் வைஃபை அதாவது ஏர்டெல் அது மாதிரி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு லேண்ட் கேபிள் போட்டு நேராக அந்த டிவிஆரில் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு இன்டர்நெட் வந்துடும். மொபைலில் நீங்கள் வியூ பார்க்கலாம். உலகத்தில் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் வந்து வியூ பார்க்கலாம். இன்டர்நெட் ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 4 hours கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா 1.5 GB தான் கன்சப்ஷன் ஆகும் இன்டர்நெட். அடுத்த கரண்ட் எவ்வளோ கன்சப்ஷன் ஆகும் கேட்பாங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மந்த்லியே எங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து 6 to 7 units இது கன்சப்ஷன் ஆகும். ஏன்னா இது 12 volts 2 amps அடாப்டர் டிசி கரண்ட் தான், இது ஏசி கரண்ட் கிடையாது. கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு இல்லை எனக்கு டிவி இல்லை எனக்கு மானிட்டர் வேணும்னா இந்த மானிட்டர் ஒரு 15 inch மானிட்டர், இதோட காஸ்ட் 3,500 rupees. இது நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை எனக்கு இன்டர்நெட் இல்லைனா எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் போல இது மாதிரி சிம் ரவுட்டர் நீங்கள் வாங்கிக்கலாம். சிம் ரவுட்டர் காஸ்ட் வந்து 3,000 to 3,500 rupees வரைக்கும் மாடல் இருக்கு. இதில் எந்த சிம் கார்டு வேணாலும் போட்டுக்கலாம். இதில் லேண்ட் கேபிள் பின்னாடி போடுற மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த லேண்ட் எடுத்து டிவிஆரில் போட்டுட்டா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு பேக்கேஜில் மெயினாக இதுதான் கவர் ஆகும். அடிஷனல் ஐட்டம்ஸ் என்னென்ன தேவை இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம சைடில் நம்ம ஒன்லி கேபிள் மட்டும் தான் கொடுப்போம். இன்கேஸ் நீங்கள் பிவிசி பைப்ஸ் கேசிங் ஏதாவது வேணும்னா நீங்கள் தான் பிவிசி பைப்ஸ் கேசிங் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா டெக்னீஷியன் இன்ஸ்டால் பண்ணுறவங்க லேடர்ஸ் அதெல்லாம் நீங்கள் காமனான ஐட்டம் அதில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு பேக்கேஜஸில் வரும். இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் ஆஃபீஸ் நம்பர் 9962227286 கால் பண்ணிங்கன்னா அவங்க மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.